எனக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் மை செல்ஃப், ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப். எனக்கு நல்லதுன்னு படுறதுதான் நான் பண்ணுவேன். என்ன புண்படுத்துறது, என்ன நோகடிக்கிறது அதை நான் பண்ண விரும்ப மாட்டேன். பிகாஸ் அது எனக்கு அன்கம்ஃபர்டபுள் டூயிங் தட். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஹேர் ஸ்டைல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 5 ஹேர் ஸ்டைல் கிட்ட சொல்லி தந்திருப்பேன். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ஸ் அப்ளை பண்ண ஹேரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாட் ஒன்லி இது ஆயில் அப்ளை பண்ண ஹேரில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணாது ஹேர் பாத் எடுத்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் என்னோடய ஹேரை பார்த்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்க, டிப்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுவேன். ஸோ அது கூடவே நம்ம இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது என்னென்ன டிப்ஸ்லாம் கீப்பப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன டிப்ஸ்லாம் கீப்பப் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக ஹேர் ஃபால் ஆகாது, அந்த மாதிரியுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹேர் ஸ்டைலை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நிறையவே கொஞ்சம் இந்த சைடில் முடி எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் பின்னாடி இந்த மாதிரி நான் இப்போ பண்ணுறேன்ல இதை மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணி அதில் ஒரு கிளிப் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேர் சீப்பை வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது கோம்பு வச்சு அப்படியே சீவி விடுற மாதிரி, அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சிக்கு விழுமானா சில பேர் ஹேருக்கு சிக்கு விழும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த எடுத்தோம் இல்லையா பாதியாக, அதில் பாதி பார்ட்டிஷனாக எடுத்துட்டு அதை ரொட்டேட் பண்ணணும். கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து ரொட்டேட் பண்ணணும். இப்போ இந்த ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹேராக எடுத்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹேர் ஸ்டைலுன்னு இல்லை பொதுவாகவே சொல்கிறேன், நிறைய ஹேர் எடுத்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்கும். கம்மியாக ஹேர்ஸ் எடுத்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டைல் மாதிரி இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட ஹேரை பொறுத்து நீங்கள் பெருசாக எடுக்கணுமா குட்டியாக எடுக்கணுமா அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஸோ நான் குட்டியாக எடுத்திருக்கேன். ஸோ குட்டியாக எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். குட்டியாக எடுத்துகிட்டு நம்ம பின்னாடி அந்த கிளிப் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக கீழே சைடில் அப்படியே வச்சுட்டு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் இப்போ கரெக்டாக வைக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கீழே தள்ளி வைக்கக்கூடாது, மேலே தள்ளி வைக்கக்கூடாது. கரெக்டாக அது நேர் ஒரு கிளிப் குத்திக்கோங்க. அதே மாதிரி அதே அளவுக்கு ஹேர் எடுத்துகிட்டு அதே அளவு பார்ட்டிஷன் அந்த கோடு நேர் அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு அதே மாதிரி இதுலேயும் குட்டியாக ஹேர்ஸ் எடுத்து ரொட்டேட் பண்ணி அதே மாதிரி கிளிப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிறதையும் நான் பின்னல் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் டிப்ஸ் சொல்கிறேன். ஹேர் பேக், டோனர், சீரம் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறேனான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லவே இல்லை. அப்படி எதுவுமே நான் யூஸ் பண்ணவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனட்டிக் ரிலேட்டடாக எப்படி இருக்கோ அது ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு ஹேர் இருக்கும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு கொஞ்சம் ஹேர் ஃபாலாக இருக்குது, எனக்கு ஹேர் ஓரளவு இருக்குது, ஆனால் இருக்கிற ஹேரும் ரொம்ப ஃபால் ஆகிற மாதிரி இருக்குது, டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய பேக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. மெயினாக என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அப்ளை ரெகுலராக பண்ணுவேன். அதுதான் என்னோடய ஹேர் கேரில் மெயினான ஒரு விஷயம். அந்த ஆயில் நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன், மற்றபடி ஆல் இன் ஒன் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது முன்னாடி இருக்கிற அந்த ஹேரையும் கொஞ்சமாக ஹேர் எடுத்து அதையும் ரொட்டேட் பண்ணி அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி குத்தணும் இல்லையா, அதுக்கு கீழேயே இதை குத்திக்கணும். இதில் நான் குட்டியாக ஹேர் எடுத்துருக்கேன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். கொஞ்சம் பெரிய பார்ட்டிஷனாக எடுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணது கீழேயே அப்படியே கொண்டு நீட் வைக்கும்போது தான் ஒன்றுக்கு கீழே ஒன்று இருக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குத்திக்கோங்க.
இதை மாதிரி போட்டுட்டு அந்த ரெண்டையும் எடுத்து ஒரு கிளிப்ஸ் மாதிரி குத்திக்கலாம். நீங்கள் குத்திட்டு கீழே உள்ள ஹேர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பின்னல் போட்டுக்கலாம். பின்னலுமே வந்துட்டு பூரான் ஜடைன்னு சொல்லுவோம். ஸோ அதை மாதிரி போட்டுக்கலாம், இல்லை நார்மல் பின்னல் போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் பிரைடு ஹேர் ஸ்டைல் மாதிரினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஹேர் ஆயில் அண்டு ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன்ட்டு. அதில் மெயின் திங் பார்த்திங்க அப்படின்னா, ஆயிலுமே இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்ல பெனிஃபிட் இருக்கும். லைக் பார்த்திங்க அப்படின்னா, சும்மா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் நல்லா மசாஜ் பண்ணுறது, நல்ல ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது தான் பெட்டர் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பூஸ் அண்டு ஹேர் பாத் எடுத்துக்கிறது, நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ரெகுலராக கீப்பப் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும். அது போக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஹேர் டை யூஸ் பண்ணுறீங்களா, உங்களோட ஹேர் வந்து ரொம்ப டார்க் பிளாக்காக இருக்குது, ஹேர் டை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. நான் எந்த ஹேர் டையுமே யூஸ் பண்ணல. என்னோடய ஹேர் வந்து டார்க்காக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட ஹேர் ஆயில் தான். அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே இருக்காது. SLES, பேரபன், இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாத ஷாம்பூ தான் நம்ம பிராண்டில் இருக்குது. ஸோ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ஃபால் எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 1 முடி 2 முடி அப்படி தான் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகும். அதுக்கு மேலே ஆனதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 முடி இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அது வந்து ரொம்ப நார்மல் தான். அதுக்கு மேலே ஆகுதுன்னு தான் அப்நார்மல். ஸோ வந்து உங்களுக்கு ஹேர் கேர் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கோங்க. உங்களோட பாடியில் எதனா இஷ்யூ இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதையுமே வந்துட்டு தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. முக்கியமாக நிறைய பேர் கேட்டது ஒட்டு முடியா அப்படின்னு கேட்டிங்க. இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க, இவ்வளோ லாங் ஹேராக இருக்குது, கண்டிப்பாக வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பெயின் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. எஸ், கண்டிப்பாக என்னோடய ஹேரில் இருந்தது. பட் அதுக்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கீப்பப் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இருக்காது அந்த மாதிரி. மெயினாக வந்து இது மிராக்கல்னு தான் சொல்லுவேன். என்னென்னா, நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் ஷாம்பு நான் ப்ரொமோட்காக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இட்ஸ் ட்ரூ. ஏன்னா என்னோடய ஹேர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், என்னோடய ஸ்கேல்ப் பார்த்தாலும் தெரியும். ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே அந்த ஈறு மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே உதிர ஆரம்பிக்கும். ஹேர் ரொம்ப க்ளீனாக ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் லைஸ், ஸோ இதுவுமே வந்துட்டு போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில், இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இது மாதிரி ஹேர் ஸ்டைல் நான் முன்னாடி எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய முடி எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பிரைட் மாதிரி, அதாவது குட்டி குட்டியாக எடுத்து பின்னுவோம். ஸோ இதை ஆல்ரெடி வந்துட்டு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோலையே. அதாவது 2 பார்ட்டிஷனாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பின்னுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நார்மல் பின்னுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை குட்டியாக அப்படியேனாலும் வைக்கலாம், அதை கொஞ்சம் இழுத்துனாலும் விடலாம். விடும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான். இது வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்குது இல்லையா, இப்படி தான் இருக்கும். அண்ட் இப்போது செகண்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் லுக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். பார்ட்டிஷன் எடுத்து ஹேரை வந்து கொஞ்சமாக முன்னாடி உள்ள ஹேர் ஸ்டைல், ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலில் நிறைய முடி வந்து எடுத்திருப்பேன் முன்னாடி. பட் இது வந்து கம்மியாக தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ முன்னாடி மட்டும் கொஞ்சமாக எடுக்க போகிறோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி நேர் வகுடு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்ன ஹேர் ஸ்டைலில் நிறைய ஹேர் எடுத்திருப்பேன், இதில் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு பின்னாடி இருக்குது இல்லையா, ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக ஹேர் எடுத்து அதில் வந்து ஒரு கிளிப் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து நான் போடுறேன், உங்களுக்கு பார்த்தாலே வந்துட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் அதை வந்து ரொட்டேட் பண்ணியும் வைக்கலாம். நான் வந்து ரொட்டேட் பண்ணி போடுறேன். நீங்கள் ரொட்டேட் பண்ணாமல் சும்மா எடுத்து குத்தினாலும் குத்தலாம். இதில் வந்து முன்னாடி எடுத்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஹேர்ஸ் எடுத்து கிளிப் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே கண்டினியூவாக போடலை. இதில் ஜஸ்ட் ஹேர் எடுத்து ரொட்டேட் பண்ணி கிளிப்ஸ் மட்டும்தான் குத்திருக்கேன். இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி இது பண்ண போகிறேன்.
இந்த ரொட்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஹேர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அடுத்த கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு அதை லைட்டாக ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹேர் கூட சேர்த்து அகைன் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு எண்டில் இதை நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணணும். இல்லைன்னா மேலே நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி ஃபீலாக இருக்கும். அதை நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ஹேர் பின்னோ இல்லை கிளிப்ஸ் குத்திட்டு கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு நான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக 2 சைடும் குத்தணும் இல்லையா நம்ம கிளிப்ஸ். ஸோ அதை வந்து எடுத்து அதுக்கு ஒரு கிளிப் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஆயில் இருக்குது இல்லையா, அது ரொம்ப ஸ்டிக்கியெல்லாம் ஃபீல் இருக்காது. பட் அந்த ஹெர்ப்ஸோட ஸ்மெல் மட்டும் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். போத் மென் அண்ட் விமன் யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். அந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப்மே நல்லா ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட் எண்ட் அண்ட் வந்துட்டு ஹேர் ஃபால் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்றவங்களாம் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸ்ப்ளிட் எண்டை நல்லா ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத், அந்த பால்னஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் பேபி ஹேர்லாம் நல்லா க்ரோ ஆகுறத நீங்கள் விசிபிளாக வந்து பார்க்க முடியும். சில பேருக்கு வந்து ஹேர் பிரேக்கேஜ் ஆகும் இல்லையா, அதாவது முடி வந்து இருக்கும் ஓரளவு, பட் உடஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூலாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதில் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பிராண்டில் இருக்கக்கூடியதுன்னு நான் சொல்ல வரல, ஹார்ம்லெஸ் கெமிக்கல் ஷாம்பூ வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாத ஷாம்பூவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஷாம்பூ இருக்குது இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வாட்டரில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸு. இப்போ இது வந்துட்டு அடுத்த ஹேர் ஸ்டைல். இது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி கொஞ்சமாக ஹேர் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ஹேர் எல்லாமே வந்துட்டு போனி டெயில் போட்டுக்கிறேன். என்கிட்ட குட்டியாக வந்துட்டு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி இல்லாததுனால நான் வந்து ஒரு பேண்ட் வச்சு போட்டுக்கிறேன். பெரிய பேண்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் குட்டியாக ரப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ முன்னாடி முடி எடுத்திருக்கேன் இல்லையா, அதை வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு அதை வந்து நம்ம பின்னல் ஆஸ் யூஷுவல் எப்படி பின்னுவோமோ அதை மாதிரி பின்னிக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக முடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கம்மியானாலும் முடி எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த லுக் வந்து வேரி ஆகும். சரிங்களா? ஸோ இதை வந்து பின்னிக்கலாம். இந்த பின்னல் வந்துட்டு நல்லா டைட்டாக பின்னிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். முடி ஃபுல்லாலாம் பின்ன வேணாம், லைட்டாக ஒரு பாதி வரைக்கும் பின்னா போதும். நல்லா டைட்டாக பின்னிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் பின்னிக்கணும். பின்னிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் உள்ளதை ரைட் சைடில் கிராஸாகவும் ரைட் சைடில் உள்ளதை லெஃப்ட் சைடு நோக்கி கிராஸாகவும் கொண்டு போயிட்டு அதை அப்படியே நீங்கள் போனி டெயில் போட்டிருப்பீங்க இல்லையா, அதுக்கு கீழே அப்படியே வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்து அதில் ஒரு ஹேர் பின்னோ இல்லை அந்த பேண்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து சொருகி விட்டுக்கலாம். இந்த நீங்கள் பின்னல் போடுறீங்க இல்லையா, அதை க்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதுவும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு குட்டியாக ஹேர் இருந்தாலும் நீங்கள் இது போடும்போது நல்லாயிருக்கும், லாங் ஹேர் இருந்தாலும் போடும்போது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயில் பாத் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், அதாவது ஹெட் பாத் பண்ணியிருக்கீங்கனாலும் இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆயிலியாக வச்சுருக்கீங்கனாலும் இது பண்ணிக்கலாம். ஃபோர்கெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸ், இது கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு தெரியல, பட் இந்த மாதிரி கிராஸாக விட்டுட்டு அதை லைட்டாக வந்து நீங்கள் அதுக்குள்ளே சொருவிக்கோங்க. என்னால் சொருவ முடியல, நான் வந்து குட்டியாக ஒரு ஹேர் பின் மட்டும் குத்திக்கிட்டேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனி டெயில் மட்டும் கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கோங்க. எனக்கு சரியாக போட வரல, நீங்கள் வந்துட்டு தெளிவாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது ஷாம்பூ ஹார்ம்ஃபுல்லாக இருக்குதுனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகும். அட் த சேம் டைம் உங்களோட ஷாம்பூவில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருந்தாலும், அது போக ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ உங்களோட ஷாம்பூவை நீங்கள் தரமாக எடுத்து யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஷாம்பூ வந்து நம்ம பிராண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நம்மக்கிட்டே வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சர் நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் இருக்குது, ஷாம்பூ மேக்கிங் ஒர்க் ஷாப், ஜெல் மேக்கிங் ஒர்க் ஷாப், க்ரீம் மேக்கிங் ஒர்க் ஷாப், இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் சொல்லி கொடுத்துருவோம்.
சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு பின்னாடி நான் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலில் எப்படி கிளிப் குத்திருக்கேனோ அதே மாதிரி கொஞ்சம் ஹேர்ஸ் எடுத்து கிளிப்ஸ் குத்திருக்கேன். கம்மியாக ஹேர்ஸ் எடுத்து கிளிப்ஸ் குத்தினா போதும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஹேரை வந்துட்டு நான் பின்னல் மாதிரி பண்ணுறேன். எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலில் நான் கொஞ்சமாக ஹேர் எடுத்து அதை ரொட்டேட் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாமல் கொஞ்சமாக ஹேர் எடுத்து அதை 3 பார்ட்டிஷனாக எடுத்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் 3 பிரிவாக நம்ம பிரிச்சிருப்போம் ஹேரை. ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஹேரை எடுத்து ஒரு பார்ட்டிஷன் கூட நம்ம போட்டுக்கணும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பின்னி போட்டுக்கோங்க. தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் முடி எடுப்பீங்க, அது 3 பார்ட்டிஷனாக போட்டுருவீங்க. மீதி முடி எல்லாமே அப்படியே இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் முடி எடுத்து அது கூட ஏதாவது ஒரு முடி கூட சேர்த்துக்கோங்க. அதாவது 3 பிரிவாக பிரிச்சிருப்பீங்களே, அது கூட சேர்த்துட்டு ஒரு பின்னல் போட்டுக்கோங்க. அகைன் கொஞ்சம் முடி எடுத்து அடுத்த ஒரு பின்னல் கூட சேர்த்துட்டு அதே மாதிரி பின்னல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா செக்மெண்ட்டாக இருக்கும். பின்னல் மாதிரி அழகாக தெரியும். இதே மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா டைட்டாக பின்னிக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு அது செட் ஆகாத மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக பின்னிட்டு ஹேர் பின்னோ இல்லை கிளிப்ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம லைட்டாக இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும், ஹேர் கேர் மட்டும் இல்லை, ஹேர் கேர், ஸ்கின் கேர், ஹெல்த் கேர், இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவுட் சைடில் மட்டும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் இன்டேக்காகவும் நல்லா ஹெல்த்தியான ஜூஸஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடில் ஹேருக்கு வந்து ஆயில், ஷாம்பு ப்ராப்பராக அப்ளை பண்ணிடுவேன். அது போக ஜூஸஸ் வந்து ஆம்லா ஜூஸ், கரி லீஃப் ஜூஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துப்பேன். என்னோடய விலாகை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஜூஸஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ஹேர் ஸ்டைலில் பின்னாடி கொஞ்சம் முடி எடுத்து அதில் வந்துட்டு நான் கிளிப் போட்டுட்டு இந்த பின்னல் போட்டேன் இல்லையா, இதை வந்து திரும்ப அகைன் இதுக்கு ஒரு கிளிப் மாதிரி போட்டுட்டு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன். இதை இப்படியே நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேராகவும் விட்டுக்கலாம். நான் வந்து பின்னல் போட்டுக்கிறேன். நான் சொல்லித்தந்த எல்லா ஹேர் ஸ்டைலுமே நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரீயாகவே விட்டுக்கலாம், ஃப்ரீ ஹேராகவே விட்டுக்கலாம், இல்லை பின்னியும் போட்டுக்கலாம். ஷார்ட் ஹேராக இருக்குது அப்படின்னா ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஃப்ரீ ஹேராக விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் முடி ஸ்டைல் வெட்டி விட்டுருக்கிறதுனால அதில் கொஞ்சம் வந்து எடுத்து விட்டுருக்கேன். நீங்கள் வந்து கெட்டும் போதே அந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நார்மல் பின்னல் தான் நான் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டு போட்டிருக்கேன். வச்சுட்டு உங்களுக்கு பூ நீங்கள் எப்படி வைக்கணுமோ வச்சுக்கலாம். நான் இது வந்து ஆப்ஷனல் தான், வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, தட்ஸ் ஆல். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக லாஸ்ட்டு ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைலு நான் உங்களுக்கு எப்படி அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கு இல்லாமல் நல்லா கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிட்ட பிறகு சென்டரில் கொஞ்சமாக ஹேர் இதை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் லூஸாக ரொட்டேட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் எனக்கு வீடியோவும் எடுத்துகிட்டு ஹேர் ஸ்டைலும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளிப்போ இல்லை ஹேர் பின்னோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பார்ட்டிஷனாகவும் எடுக்கலாம், கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்டிஷனாகவும் எடுக்கலாம். அதையும் நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பின் குத்திக்கோங்க, ஹேர் பின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ அகெயின் அதே மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு பின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து நீங்கள் வந்து டைட்டாக நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பின் போட்டுக்கோங்க, ஹேர் பின். இப்போ உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்து மொத்தம் 6 கிட்ட வந்து தெரியுது, 6 பின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பின் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பெரிய கிளிப்பாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த ரொட்டேட் பண்ணது உலையாமல், அதாவது கொலாப்ஸ் ஆகாமல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த 6 எண்ணத்தையும் சேர்த்து ஒரு பெரிய கிளிப்பாக போட்டுக்கிறேன். ஏன்னா என்னோடய ஹேருக்கு வந்து கிளிப்ஸ் நிற்காது, டக்குன்னு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லைட்டாக லூஸ் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஃபீல் பண்ணேன். சில பேருக்கு நிறைய கிளிப்ஸ் தலையில் இருந்தாலும் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க அந்த ஹேர் ரொட்டேட் பண்ணதை எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு பெரிய கிளிப்பாக குத்திக்கோங்க. இல்லை கிளிப்ஸ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதே கிளிப்ஸை நீங்கள் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஹேராகவும் விட்டுக்கலாம், இல்லை அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் பின்னியும் விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா டைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக தான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். டைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் நல்லா கீப்பப் பண்ணால் மட்டும்தான் நல்ல பிளாக்காக லென்த்தாக ஸ்ப்ளிட் எண்ட் இல்லாமல் டேண்ட்ரஃப் இல்லாமல் ஹேரை வந்து கேர் பண்ண முடியும். ஏன்னா நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இதை வந்து அகைன் சொல்கிறேன். எனிவே உங்களோட ஹேர் கேருக்கும் நம்மளோட ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய ஷாம்பு அண்ட் ஆயில் இந்த ரெண்டுமே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு வந்து ஆயில் அண்டு ஷாம்பு கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே விடாமல் எதை எப்படி யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணால் இவ்வளோ டிப்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் சொன்னால் இது நல்லா உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் இருக்கும் அப்படின்றதையுமே வந்துட்டு தெளிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ஸ்டைலை நான் இப்படி பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக 2 பார்ட்டிஷன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து பின்னல் போட்டுக்கிறேன். இதை வந்து எங்களோட லோக்கல் சைடு வந்து பூரான் ஜடை இல்லை வந்து அரிசி ஜடைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டாலுமே நல்லாயிருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான். எனிவே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஆயில் ஹேருக்கு மட்டும்தான் சூட் ஆகும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஹேர் பாத் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குமே சூட் ஆகும். ஃபைனலி இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே எடுத்து விடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.